இன்னொன்று இங்க பனையூர்ல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம். தம்பி விஜய் வீடும் பனையூர்ல தான் இருக்கு. சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டுக்கிட்ட இருந்தவர் அப்புறம் சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு வந்திருக்கிறாரு. ஆக வாழ்க்கை விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது. அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் தேவைப்படுது. பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாதுன்னா எப்படி? பாதி வேலை முடிஞ்சப்பறம் பரந்தூரே வேண்டாம் அப்படின்னு இல்லை. அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க, காம்பன்சேஷன் அதிகம் கொடுங்க. அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விரிந்த நிலத்தை கொடுப்போம். ஆக உடனே முன்னேற்பாடுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோம்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு, இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம், இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும். ஆனா பரந்தூரே வேணான்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி? இது தவறு. ஆக நாட்டில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அதே நேரத்துல விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கு. மேடம், தாவேக தலைவர் விஜய் வந்து 2026ல தாவேகா திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவையும் சேர்க்கல, பாஜகவையும் இது பத்தி சேர்க்கல. அவரு சேர்க்கல, இவங்க அவங்கள சேர்க்கலையா? தாவேகா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம். ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா, இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே. நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க. கால் ஷீட் கொடுத்து தானேப்பா நீங்க அரசியல் வேலைக்கே வரீங்க. சினிமால கால் ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க. குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்தா எப்படிப்பா நீங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க? நாங்களும் தான் போட்டி, திமுகவுக்கு எதிராக நாங்க இவ்வளவு பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து நீங்களா சொல்லிக்க முடியாது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களோ மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களோ திரைத்துறையில இருந்தாலும் மக்கள் பணி செய்துட்டு அவங்க தங்களது நிலைப்பாடை உறுதி செய்து கொண்டார்கள். அதனால நீங்க அதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னொன்று. மரியாதைக்குரிய மோடிஜி அவரல என்னஜி மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையாஜின்னு கேக்குறீங்க. இது மிக தவறு. கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி விஜய்ஜி தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.